அட்சய திருத்திகை நாளுங்கிறது ரொம்பவே முக்கியமான நாளாகுங்க. மங்களகரமான நாள் அப்படின்னு சொல்லப்படுது. புராணங்களின்படி பல சிறப்புகள் கொண்ட நாளாக இந்த நாளானது சொல்லப்பட்டிருக்குதுங்க. இந்த நாளில் நம்ம புதுசாக என்ன பொருள் வாங்கினாலும் சரிங்க, புதுசாக நம்ம எந்த விஷயத்தை தொடங்கினாலும் சரி, அது பல மடங்காக பெருகும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. அதனால தான் வளர்ச்சி பெருக்கத்தை பெற வேணும் என்பதற்காக நிறைய பேர் பார்த்திங்கன்னா அட்சய திருத்திகை நாளில் புதிய பொருட்கள் வாங்குவது, மங்கள பொருட்களை வாங்குவது வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. அப்படி இந்த வருஷம் அட்சய திருத்திகை நாளில் வாகனம் வாங்க வேணும் அப்படின்னு திட்டமிட்டு இருக்கக்கூடியவங்க வாகனம் வாங்குவதற்கான நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள், உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் அப்படின்னா ஓம் மகாலட்சுமியே போற்றி என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. நீங்களும் அட்சய திருத்திகை நாளில் என்ன பொருள் வீட்டுக்கு வாங்குவீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அட்சய திருத்திகை நாள் அப்படிங்கிறது பெருக்கத்தை கொண்டாடக்கூடிய மிக அற்புதமான நாளாகுங்க. இந்த நாளில் நம்ம மங்கள பொருட்களை வாங்குவதும் புதிய பொருட்களை வாங்கணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் அது பெருகி கொண்டே போகும் அப்படின்னு நம்பிக்கை சொல்லப்படுது. அதனால தான் அட்சய திருத்திகை நாளில் தங்கம், வெள்ளி, விலை உயர்ந்த நகைகள் மற்றும் ஆபரணங்கள், சொத்துக்கள் வாங்குவது, வாகனங்கள் வாங்குவது, புதிய முதலீடுகளை செய்வது, புதிய தொழில் தொடங்குவது என நிறைய விஷயத்தை செய்வதை வழக்கமாகவே நிறைய பேர் வச்சிருப்பாங்க. இந்த வருஷம் அட்சய திருத்திகை ஏப்ரல் 19ஆம் தேதி கொண்டாடப்பட இருக்குதுங்க. அட்சய திருத்திகை மகாலட்சுமி வழிபாட்டுக்குரிய நாளாகும். இந்த நாளில் நம்ம மகாலட்சுமி தாயாரை வழிபட்டோம்னா செல்வ வளமானது பெருகுங்க, நம்முடைய வாழ்க்கையில் வளர்ச்சியானது ஏற்படும். இந்த நாளில் மகாலட்சுமி தாயாரை நம்ம வழிபட்டோம்னா மகிழ்ச்சி, பெருக்கம், செல்வ வளம் போன்றவை நம்முடைய வாழ்க்கையில் நிறைந்திருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. சித்திர மாத வளர்ப்பிறை வரக்கூடிய திருதியை நட்சத்திரம் அல்ல குறையாத பெருக்கத்தை தந்து கொண்டே இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. மகாலட்சுமியுடைய அருளை பெறுவதற்கு மிக முக்கியமான நாளாக இந்த அட்சய திருத்திகை நாளானது சொல்லப்படுதுங்க. இந்த நாளில் எந்த பொருட்கள் வாங்கினாலும் சரிங்க, அது ரொம்ப கால பலனையும் செல்வ வளத்தையும் பெருக்கும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது. இதனால தான் அட்சய திருத்திகை நாளில் புதிய பைக் வாங்குவது, கார் வாகனம் வாங்குவது போன்றவற்றை நிறைய பேர் வாங்குவதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. இந்த நாளில் எந்த நேரத்தில் புதிய வாகனங்களை வாங்கினோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே விலகி வளர்ச்சிக்கான பாதை திறக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. அட்சய திருத்திகை 2026 ஏப்ரல் 20ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு கொண்டாடப்பட இருக்குதுங்க. அபிஜித் முகூர்த்தம் காலை 11:55 முதல் பகல் 12:46 மணி வரையிலான நேரத்தில் இருக்குது. அமிர்த யோகம் காலை 5:51 முதல் 7:28 மணி வரையிலான நேரத்திலையும், மாலை 5:12 முதல் 6:50 மணி வரையிலான நேரத்திலையும் இருக்குதுங்க. நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரையிலான நேரமாகும். மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையிலான நேரமாகுங்க. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலான நேரமாகும். மாலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரையிலான நேரமாகுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் வாகனம் வாங்கலாங்க. இந்த நாளில் தங்கம், வெள்ளி வாங்குவது மங்களகரமானதாகுங்க. இதனால் வீட்டில் அமைதி, செல்வவளம், நேர்மறையான ஆற்றல்களானது அதிகரிக்கும். இப்படி தங்கம், வெள்ளி, வாகனங்கள் போன்ற விலை உயர்ந்த பொருட்களை வாங்க முடியாதவங்க வீட்டிற்கு சின்ன அளவிலான மகாலட்சுமியுடைய சிலையை கூட வாங்கி வைத்து வழிபாடு செய்யலாங்க. இது வீட்டில் மகாலட்சுமி கடாட்சகத்தையும் அம்மனுடைய அருளையும் பரிபூர்ணமாக பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல் தண்ணீர் நிரப்பப்பட்ட புதிய கலசத்தை வீட்டில் வாங்கிட்டு வந்து வைப்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. இப்படி வைப்பது தூய்மை மற்றும் மகிழ்ச்சியின் அடையாளமாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. அட்சய திருத்திகை நாளில் தங்கம், வெள்ளி தான் வாங்க வேணுங்கிற கட்டாயமெல்லாம் கிடையாதுங்க.
செல்வம், செழிப்பு, நேர்மறையான ஆற்றல்கள், அதிர்ஷ்டத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டதால் அட்சய திருத்திகை நாளில் தங்கம் வாங்குவது சிறப்பானதாக சொல்லப்படுது. அதனால் தங்கம் வாங்க முடியாதவங்க அதற்கு பதிலாக அதனுடைய பலனை தரக்கூடிய மங்கள பொருட்களை அட்சய திருத்திகை நாளில் வீட்டில் வாங்கி வைக்கலாங்க. அப்படி தங்கம் வெள்ளிக்கு இணையான வேறு என்னென்ன பொருட்கள் அட்சய திருத்திகை நாளில் வாங்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அட்சய திருத்திகை நாளில் புதுசாக மண் பாண்டங்கள் வாங்குவது மங்களகரமானதாக சொல்லப்படுதுங்க. களிமண் அப்படிங்கிறது செவ்வாய் மற்றும் புதன் கிரகத்தினுடைய அடையாளமாகும். அதனால் அட்சய தீர்த்திகை நாளில் புதுசாக மண்பாண்டங்கள் வாங்குவது, அதில் தண்ணீர் நிரப்பி அதை தானமாக கொடுப்பது, இல்லைன்னா வீட்டில் வைப்பது மன அமைதியை கொடுக்குங்க, நிலைத்தன்மையை கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அதே போல் அட்சய தீர்த்திகை நாளில் சமையலறைக்கு தேவையான புதிய பாத்திரங்களை, சமையல் உபகரணங்களை நம்ம வாங்கி வைக்கலாங்க. இப்படி செய்வதனால குடும்பம் வளமாக இருக்குங்க. செல்வ செழிப்பு ஏற்படும். நல்ல வாழ்வு, மங்களங்கள் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில் நிறைந்திருக்குங்க. அதனால் இந்த பொருட்களை வாங்குவது ரொம்பவே நல்லதாகும். வெண்கலம், பித்தளை பொருட்களை வாங்கி வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாங்க. அதே போல் கொண்டக்கடலை தங்கம் குரு பகவானுக்குரிய உலோகமாகும். கொண்டக்கடலை குரு பகவானுக்குரிய தானியமாகுங்க. அதனால் தங்கம் வாங்க முடியாதவங்க குரு பகவானுடைய அருள் கிடைக்க அட்சய திருத்திகை நாளில் கொண்டக்கடலை, அரிசி போன்றவற்றை வாங்கி வைத்து கூட நம்ம வழிபடுவது சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க. இதனால் வீட்டில் நிதி சம்பந்தமான சிக்கல்கள் அனைத்துமே தீர்ந்து புதிய வருமானம் பெருகுவதற்கான வழியானது பிறக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. வெள்ளை நிறம் என்பது சுக்கிர பகவானுக்குரிய நிறமாகுங்க. அதனால செல்வம் பெருக மல்லிகைப்பூ, பச்சரிசி, கல்லுப்பு போன்ற வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை அட்சய திருத்திகை நாளில் நம்ம வீட்டில் வாங்கிட்டு போய் வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகும். வழிபட்ட பின்னாடி இந்த பொருட்களை எடுத்து தினமும் பயன்படுத்தக்கூடிய சமையலுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாங்க. மங்கள பொருட்களான மஞ்சள், குங்குமம், வெற்றிலைப்பாக்கு போன்றவற்றை வாங்கி கூட நம்முடைய வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாங்க. இப்படி செய்வதனால மகாலட்சுமியை வழிபடுவதனாலையும் மகாலட்சுமியுடைய அருளானது நம்முடைய வாழ்க்கையில் பரிபூரணமாக நிறைந்திருக்குங்க. இதனால் செல்வ வளத்திற்கு எந்த ஒரு குறையும் வராது அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது. அட்சய திருத்திகை நாளில் புதிய விஷயங்களை தொடங்குவதற்கும் தங்கம் வாங்குவதற்கும் நல்ல நாளாகுங்க. அன்றைய நாளில் நம்ம சில விஷயங்களை தவிர்த்து கொள்ள வேணும், சில விஷயங்களை நம்ம செய்ய வேணுங்க. இப்படி செய்வதனால அதிர்ஷ்டமானது பெருகுங்க. அட்சய திருத்திகை நாளில் சில நல்ல விஷயங்களை செய்வதனால அதிர்ஷ்டமானது விலகி நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி, செல்வ வளமானது பெருகும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. அப்படி அட்சய திருத்திகை நாளில் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. யோகா, தியானம், பிராணயாமம் போன்ற ஆன்மீக செயல்களை அந்த நாளில் தொடங்குவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. இப்படி நம்ம செய்வதனால நம்முடைய மனமானது அமைதியாக இருக்குங்க, நல்ல சக்தியானது அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் விஷ்ணு, லக்ஷ்மி, விநாயகர், குபேரரை வணங்கி பூஜைகள் நம்ம செய்ய வேணுங்க. விளக்கேற்றி விரதம் இருந்து விஷ்ணு சகஸ்ர நாமம் போன்ற மந்திரங்களை அன்றைய நாளில் சொல்வது சிறப்பு வாய்ந்ததாகும். இதனால் செல்வம், வெற்றி போன்றவை கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அன்றைய நாளில் ஏழைகளுக்கு உணவு, தண்ணீர், உடை, பணம் தானமாக நம்ம கொடுக்க வேணுங்க. கல்வி இல்லைன்னா மருத்துவ உதவி செய்வது, நல்ல விஷயங்களுக்கு தானம் செய்வது ரொம்பவே சிறப்பானதாக சொல்லப்படுது. இதனால் நம்முடைய வாழ்க்கையில் புண்ணியமானது வந்து சேருங்க, மன அமைதியானது கிடைக்கும். கோவில்கள் இல்லைன்னா புனித ஸ்தலங்களுக்கு சென்று நாம் பிரார்த்தனை செஞ்சுட்டு வருவது நன்மையை கொடுக்குங்க. இது ஆன்மீக பாதையை வலுப்படுத்தும் அப்படின்னும் சொல்லப்படுது. நல்ல விஷயங்கள் இப்படி செய்வதனால நம்முடைய வாழ்க்கையில் நடக்க தொடங்குங்க. பிரச்சனையில் இருந்தால் சிவபெருமானின் சிலை முன்னாடி உட்கார்ந்து மகா மிருத்யுஞ்சராய அல்லைனா காயத்ரி மந்திரத்தை நம்ம சொல்ல வேணுங்க. இப்படி செய்வதனால பாதுகாப்பு மற்றும் சக்தி குணப்படுத்தக்கூடிய ஆற்றலை கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. கெட்ட சக்திகளை வெளியேற்றும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதிகாலை நேரம் என்று சொல்லக்கூடிய பிரம்மமுகூர்த்த நேரத்தில் காலை 4 மணி முதல் 6 மணி வரையான நேரத்திற்கு முன்னாடியே எழுந்திருக்க வேணுங்க. அதற்கு பிறகு நம்முடைய வீட்டை சுத்தம் செய்து ஊதுபத்தி ஏற்றி வைத்து தியானம் செய்வது சிறப்பான நல்ல பலன்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்குங்க.
அட்சய தீர்த்திகை நாளில் நம்ம செய்யக்கூடாத விஷயங்கள் பார்த்திங்கன்னா கடுமையான வார்த்தைகளை பேசக்கூடாது, யாரிடமும் சண்டை போடக்கூடாதுங்க, கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது, அன்பாக மென்மையாக பேசுவது ரொம்பவே நல்லதுங்க. தங்கம் ஆடம்பர பொருட்களை வாங்குவது நல்லது தான், ஆனால் யோசித்து செலவு செய்ய வேணுங்க. தேவையில்லாத கடனை வாங்கக்கூடாதுங்க. அசைவ உணவுகளை தவிர்க்க வேணும். அதே போல் மது காரமான உணவுகளை சாப்பிடுவதை தவிர்க்க வேணுங்க. பழங்கள் காய்கறிகள் தானியங்கள் போன்ற உணவுகளை மட்டுமே நம்ம சாப்பிட வேணும். அதே போல் மது புகைப்பிடிப்பது போன்ற பழக்கங்களை விட்டுவிட வேணுங்க. இது நல்ல சக்தியை கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உடல் மன ஆரோக்கியத்தை மேன்மைப்படுத்துங்க, ஆன்மீக பலத்தை அதிகரிக்க செய்யும். அன்றைய நாளில் மற்றவர்களை அவமதிக்கவோ அவமரியாதையாகவோ செய்யக்கூடாதுங்க. அன்பாகவும் பணிவாகவும் நம்ம பேச வேணும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.